இந்த டிஜிட்டல் உலகத்தோட ஓயாத வேலை அழுத்தத்தால என்ன பண்றதுனே தெரியாம தவிச்ச மாயா ஒரு தெளிவு தேடி தன் தாத்தா கிட்ட போய் நின்னா. அவளோட விரக்திய புரிஞ்சுகிட்ட அவங்க தாத்தா வாழ்க்கையோட சவால்களை புரிய வைக்கிறதாக சொன்னார். It's okay, Maya. I'm right here. Everything is going to be all right now. மூணு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கையும், இன்னொரு பாத்திரத்துல முட்டை, அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல காஃபி தூளையும் போட்டாரு. ஒரே மாதிரியான அந்த கடுமையான சூழ்நிலையில அந்த மூன்று பொருட்களையும் எப்படி வெவ்வேறு மாதிரி மாத்துதுன்னு அவளுக்கு காட்டினார். அதுவரைக்கும் கெட்டியா இருந்த உருளைக்கிழங்கு வெந்து ரொம்ப பலவீனமாகவும் குழஞ்சும் போயிடுச்சு. லேசா தட்டுனா உடையக்கூடிய அந்த முட்டை அந்த சூட்டுல உள்ளுக்குள்ள ரொம்ப இறுகி கடினமாகிடுச்சு. ஆனா அந்த காஃபி தூளோ அந்த கொதிக்கிற தண்ணியில தன் மனம் மாறாம அந்த தண்ணியிலேயே ஒரு சுவையான வாசனையான காஃபியா மாறிடுச்சு. வாழ்க்கையோட அழுத்தங்கள் குதிக்கிற நிலைக்கு வரும்போது என்ன செய்யணுங்கிற முடிவு உன் கையில தான் இருக்கு. அந்த சூழ்நிலை உன்னை உடைக்கவோ இல்ல உன் மனச கலைக்கவோ நீ விட்டுவிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீயும் இந்த காஃபி தூள் மாதிரி உனக்கு வர கஷ்டங்களையும் உனக்கு சாதகமாக மாத்தி உன்னை சுத்தி ஒரு அழகான சூழ்நிலையை உருவாக்கணும். காஃபி விதை மாதிரி இருப்பியா?